மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு சென்னையில பிரம்மாண்டமா நடைபெற்றிருக்குது. அந்த கூட்டத்துல விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்றத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். டிவிகே கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொதுக்குழு கூட்டத்தை சென்னையில கூட்டியிருக்கிறாரு. இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா தமிழக முதல்வரான மு.க.ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவரையும் மத்தியில் ஆளக்கூடிய பிரதமர் மோடியையும் சரமாரியா விமர்சிச்சு பேசியிருக்காரு. இது வரைக்கும் அவர் எந்த மீட்டிங்லயும் பேரை குறிப்பிட்டு பேசவே இல்லை. ஆனா இந்த முறை ஸ்டாலின் அவர்கள் பேரையும் மோடி அவர்கள் பேரையும் ரொம்ப சத்தமாவே சொல்லி அவங்களுக்கு எதிராக பேசியிருக்காரு. இதுல தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய ஆட்சியை பத்தி விஜய் அவர்கள் பேசும்போது, நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்தியிருந்தீங்கன்னா பெண்களுடைய பாதுகாப்பு இங்க ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும், இங்க பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளை சொல்லவே முடியல, இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடணும்னு சொல்றீங்களே, தினம் தினம் உங்களுடைய கொடுமைகளை அனுபவிச்சுட்டு வரக்கூடிய சகோதரிகளான என் தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்கன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அவர் மோடி அவர்களை பத்தி சொல்லும்போது, என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு பயம் மாதிரியும், நான் படத்துல லியோவை பார்க்கணும்னு சொல்ற மாதிரி நீங்க பேரை சொல்லணும்னு அடம் பிடிக்கிறீங்க, நீங்க கேட்டீங்க அதான் இப்ப சொல்லிட்டேன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி, கொள்ளையடிக்கிறதுக்காக பாஜகவோட மறைமுகமான அரசியல் கூட்டணின்னு உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும் பயமுறுத்துறதுமா இருக்காங்க. இப்படி மறைமுகமா இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு உதவக்கூடிய உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடுனா உங்களுக்கு அலர்ஜி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. தமிழ்நாட்டுல இருந்து வரக்கூடிய ஜிஎஸ்டியை மட்டும் கரெக்டா வாங்கிக்கிறீங்க, ஆனா பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின மாநிலம், எங்க படிக்கிற நம்ம பசங்களுக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா மும்மொழி கொள்கையை நல்லா திணிக்கிறீங்க. டீலிமிட்டேஷன்ற பேர்ல தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற இடங்கள்ல கை வைக்க பாக்குறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார். உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், தமிழ்நாட்டை கொஞ்சம் கவனமா கையாளுங்க. ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின மாநிலம்னு விஜய் பேசின உடனே அங்க நின்றுட்டு இருந்த நிர்வாகிகள் எல்லாரும் கை தட்டி பயங்கரமா ஆரவாரம் செஞ்சிருக்காங்க. விஜயோடைய இந்த அதிரடியான பேச்சு தான் இப்ப இணையத்துல படு வைரலா போயிட்டு இருக்குது.